ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் செவிகளில் தேனாய் பாய 2 நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. என் குழந்தையே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். ஒளிப்பட்டக்கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதே நடக்கும். உன்னை கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன். நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான். ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப்பார். பெற்றோரை இழந்து அனாதையாக தெரிந்தேன். குருவால் தலைகீழாக தொங்க விடப்பட்டேன். அவரையே தஞ்சமென நம்புவதற்கு வற்புறுத்தப்பட்டும் தள்ளப்பட்டும் வாழ்ந்தேன். என் குரு என்னை விட்டு சென்ற பிறகு பாலடைந்த மசூதியில் தங்க வைக்கப்பட்டேன். பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் மத்தியில் நாற்றத்தோடும் சேறு சகதிகளோடும் எனக்கு குடியிருப்பு வழங்கப்பட்டது. பிள்ளைகளும் பிறரும் என்னை கல்லால் அடித்தார்கள். நான் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டேன். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க என்னை கூட இரவலாக கேட்டேன். ஆனால் மறுத்தவர்கள்தான் அதிகம். பசியோடும் தாகத்தோடும் எத்தனை நாட்கள் காடுகளில் திரிந்திருப்பேன். எத்தனை நாட்கள் உடையின்றி தவித்து இருப்பேன். கொஞ்சம் நீ யோசித்துப்பார். இவற்றையெல்லாம் நான் சகித்து கொண்டு என் குருவின் பெயரையே இறைநாமமாக நினைத்து தியானம் செய்து வந்ததால் தான் இன்று கடவுள் என போற்றப்படுகிறேன். ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள். நானும் இதற்கு விதி விலக்கு அல்ல. நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்திருக்கிறேன். இதை நன்றாக நீ புரிந்து கொள். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன்னுடைய கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நிச்சயம் நீ உணர்வாய். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க நீ மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும்போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றோடு என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். சுபிட்சமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு வாழ்வாய் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.